Start. Rolling. மு.க. ஸ்டாலின் என்ற குடும்பத்தினர் கொள்ளையடிப்பதற்காக தவிர வேறு எதற்காக இந்த திமுக என்ற இயக்கம் இன்று செயல்படுகிறது? நன்றாக யோசித்து பாருங்கள். வேறு எந்த கட்சியிலாவது இத்தனை அதிகார மையங்கள் இருக்கிறதா? தனது பேரனான இன்பநிதியை, உதயநிதியை எப்படி ரெட் ஜெயண்ட் மூலமாக கொண்டு வந்தார்களோ அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பேற்பதற்கு அவரை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஊரே அறியும். அப்போ இந்த திமுக என்ற கட்சி யாருக்காக நடக்குது? ஒரு குடும்பத்துக்காக தானே. இதுதான் ஜனநாயகமா? மன்னராட்சியாக நடக்குது. அப்பாவுக்கு பிறகு அவங்க பையன், அதுக்கு பிறகு அவங்க பையன் என்று. முதல் ஒரு வருடத்திலேயே மாப்பிள்ளை ஒரு 30,000 கோடி, மகன் ஒரு 30,000 கோடி சம்பாதித்து விட்டார்கள் என்று அந்த ஆடியோவில் தெளிவாக திரு தியாகராஜன் குறிப்பிட்டிருந்தார். அதன் காரணமாக அவரது நிதியமைச்சர் பதவியையும் அவர் இழந்தார். தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்றது எவ்வளோ முக்கியமான ஒரு தேர்தல்ன்றது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். நமது தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற தேர்தல் அப்படின்றதுனால பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கடமைக்கு நான் ஆட்பட்டுள்ளேன். மக்களே, வழக்கமான தேர்தல் போல இந்த தேர்தலை எடுத்துக்கொள்ளாதீர்கள். தமிழகத்தை அடிமை தலையிலிருந்து, ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய நெருக்கடியில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த 2026 தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மக்களே, திமுக ஆட்சி 2021 நடந்துக்கிட்டு இருக்கிறது பற்றி நீங்கள் தொடர்ந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மீண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் தான் 2026 சட்டப்பேரவை தேர்தல். எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டிய தேர்தலாக இந்த தேர்தல் இருப்பதனால்தான் சில விஷயங்களை நாம் தொடர்ந்து விவாதிக்க வேண்டியதாக இருக்கிறது. 1949ஆம் ஆண்டில் திமுகவை அறிஞர் அண்ணா மொழிப்போர் உள்ளிட்ட பல்வேறு மாநில உரிமை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக தொடங்கினார் என்றது வரலாற்றில் பல்வேறு பேர் நீங்கள் படித்திருப்பீர்கள். அப்படி தொடங்கிய அந்த கொள்கைகளுக்காக, அந்த குறிக்கோள்களுக்காக, அந்த லட்சியங்களுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக செயல்படுகிறதா என்பதை நீங்கள் அத்தனை பேரும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். பழசை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சமீபத்தில் அவங்களே டாஸ்மாகில் திருடின காசெல்லாம் வச்சு பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கிளர்ச்சியின் வாயிலாக உருவான இயக்கமாக திமுக உருவாகி அதன் மூலம் ஆட்சியை பிடித்ததாக அந்த படத்தில் காண்பித்திருப்பார்கள். அப்போது மொழி மீது மிக அதிகமான பற்று கொண்ட, மொழியின் மீது ஆர்வம் கொண்ட, மாநில உரிமைகளின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு கட்சியாகத்தான் திமுக உருவானது. அப்படித்தானே இன்றைக்கு வரை இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தினர், குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தினர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களின் குடும்பத்தினர் பல்வேறு கல்வி நிலையங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த கல்வி நிலையங்களில் ஏதாவது ஒரு கல்வி நிலையத்தில் தமிழ் வழி கல்வி செயல்படுத்தப்பட்டு வருகிறதா, பின்பற்றப்பட்டு வருகிறதா என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த மொழியை வைத்து அரசியல் செய்து எப்படி ஆட்சியை பிடித்தார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். தோழர்களே, அறிஞர் அண்ணா எந்த லட்சியங்களுக்காக தொடங்கினாரோ அந்த லட்சியங்கள் எல்லாம் நீர்த்து போய் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு குடும்பத்திற்காக மட்டும்தான் இயங்குகிறது என்பதை நீங்கள் இந்த 5 ஆண்டுகளில் பார்த்திருப்பீர்கள். இந்த ஆட்சி தொடங்கிய 1-2 ஆண்டுகளில் இந்த ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்த திரு PTR தியாகராஜன் அவர்கள் பேசிய ஒரு 2 ஆடியோ வெளியானது நீங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். And now it's getting to be a problem. How to handle it, how to make it, how to make it clear. What we make enter in 10-50 points. Simply we create factor because of one. I mean, factor because of not being effectively without making yourself a prostitution. முதல் ஒரு வருடத்திலேயே மாப்பிள்ளை ஒரு 30,000 கோடி, மகன் ஒரு 30,000 கோடி சம்பாதித்து விட்டார்கள் என்று அந்த ஆடியோவில் தெளிவாக திரு தியாகராஜன் குறிப்பிட்டிருந்தார். அதன் காரணமாக அவரது நிதியமைச்சர் பதவியையும் அவர் இழந்தார். தோழர்களே, முதல் வருடத்திலேயே ஒரே வருடத்தில் 60,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னா இந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் எவ்வளவு கொள்ளையடித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், ஊகித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற இந்த கட்சி எதற்காக செயல்படுகிறது என்பதை நீங்கள் சற்றே யோசித்து பார்க்க வேண்டும், அலசி பார்க்க வேண்டும். மு.க. ஸ்டாலின் என்ற குடும்பத்தினர் கொள்ளையடிப்பதற்காக தவிர வேறு எதற்காக இந்த திமுக என்ற இயக்கம் இன்று செயல்படுகிறது? நன்றாக யோசித்து பாருங்கள்.
வேறு எந்த கட்சியிலாவது இத்தனை அதிகார மையங்கள் இருக்கிறதா? ஸ்டாலின், அவரது மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின், அவரது தம்பி ராஜமூர்த்தி, ஸ்டாலினின் மகள் செந்தாமரை, மருமகன் சபரீசன், மகன் உதயநிதி, அவரது மனைவி திருமதி கிருத்திகா, இவர்களின் நண்பர்கள் என்று எத்தனை அதிகார மட்டங்கள் இந்த அரசில் இந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இத்தனை அதிகார மையங்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடைபெற்றால் அது எத்தகைய அலங்கோல ஆட்சியாக இருக்கும் என்பதைத்தான் இந்த 5 ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா என்பதைத்தான் நீங்கள் இந்த தேர்தலில் முடிவு செய்ய போகிறீர்கள். தோழர்களே, எல்லா ஆட்சிகளிலும் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். திமுக ஆட்சியில் வெறும் ஏதோ குறைகளே மட்டும்தான் இருக்கிறது, நிறைகளே இல்லையா என்ற கேள்வி எழும். இவர்கள் அளித்த வாக்குறுதியில் எத்தனை சதவீதத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள்? நன்றாக யோசித்து பாருங்கள். முதல்ல வந்தவுடனே நீட்டுக்கு விலக்களிக்கிறோம், நாங்க ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் என்றார்கள். இது போல எண்ணற்ற வாக்குறுதிகளை, போக்குவரத்து தொழிலாளிகளோட நிலுவைத் தொகை வழங்குறது, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்குறது என்று வாக்குறுதிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்கள் அளித்த வாக்குறுதியை, இவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார்களா? இப்போது எந்த தைரியத்தில் மீண்டும் ஒரு தேர்தல் வாக்குறுதி அளிப்பதற்கான ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே புரியவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு மேடைகளில் அடிக்கடி குறிப்பிடுவார். நீங்கள் இதை பார்த்திருப்பீர்கள். நான் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர், இன்னைக்கு அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தோட பொதுச் செயலாளராக என்னால் வர முடியுது, திமுகவில் யாராவது வர முடியுமா இது போல என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நன்றாக யோசித்து பாருங்கள். யாராலாவது இது போல அந்த கட்சியின் தலைவராக இன்று வர முடியுமா? உதயநிதிக்கு என்ன வயசாகுதுங்க? லாயலா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2007 ரெட் ஜெயண்ட் என்ற ஒரு திரைப்பட நிறுவனத்தை தொடங்குறாரு. இதை தாண்டி இந்த சமூகத்துக்கு உதயநிதி அவர்களின் பங்களிப்பு என்ன? எடுத்த உடனே 2021 எம்எல்ஏ ஆக்குறாங்க. கொஞ்ச நாளில் அமைச்சரானோடனே மூத்த அமைச்சர்களுக்கெல்லாம் மேலே கேபினெட்டில் அவரோட ரேங்க்கு. அதுவும் போதாதென்று துணை முதலமைச்சர், தங்கை மக்களவை எம்பி மட்டுமல்லாமல் மக்களவையின் திமுக கட்சியின் தலைவர், மருமகன் ஒரு மிகப்பெரிய அதிகார மையம், மனைவி, மகன், மகள் என்று அத்தனை பேரும் அதிகார மையம். இதெல்லாம் போதாதென்று தனது பேரனான இன்பநிதியை, உதயநிதியை எப்படி ரெட் ஜெயண்ட் மூலமாக கொண்டு வந்தார்களோ அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பேற்பதற்கு அவரை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஊரே அறியும். அப்போ இந்த திமுக என்ற கட்சி யாருக்காக நடக்குது? ஒரு குடும்பத்துக்காக தானே. அந்த குடும்பம் மீண்டும் மீண்டும் கொள்ளையடிப்பதை, அந்த கொள்ளையடிப்பதை நாம சொல்லல, அவங்க கட்சியோட அமைச்சரே தெளிவாக பேசியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஸோ திமுக என்ற அந்த குடும்பம், மு.க. ஸ்டாலினின் குடும்பம், ஒரு குடும்பம் மீண்டும் தமிழகத்தை கொள்ளையடிப்பதற்காக இந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் அத்தனை பேரும் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் ஜனநாயகமா? மன்னராட்சியாக நடக்குது. அப்பாவுக்கு பிறகு அவங்க பையன், அதுக்கு பிறகு அவங்க பையன் என்று. இப்போது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தால் வேறு யாராவது ஒரு மூத்த தலைவர் முதல்வர் பொறுப்பை ஏற்க முடியுமா? அல்லது திமுக தலைவர் பொறுப்பை ஏற்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அப்போ திருப்பி இந்த குடும்பம் தானே கொள்ளையடிக்க போகுது. அப்படி இந்த குடும்பம் கொள்ளையடிக்கிறதுக்காக நீங்கள் மீண்டும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளை வீழ்த்துவதாக இருக்க வேண்டும். மாறாக ஒரு மாற்று சக்திக்கு வாக்களிக்கலாம் என்று நினைத்து வாக்களித்தால் மீண்டும் திமுக ஆட்சி தப்பித்தவறி கூட வந்துவிடக்கூடாது என்பதை நீங்கள் மனதில் வைத்து தேர்தல் நாளன்று முடிவெடுக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது நாம் மட்டும் இல்லை, நமது சந்ததியினரின் எதிர்காலம் பற்றிய ஒரு தேர்தல். நாளைக்கு நாம் மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சரியான முடிவை இந்த தேர்தலில் நீங்கள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா திமுக அவரோட சந்ததியை உயர்த்துறதுக்காக அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். நாம் நமது சந்ததியை மனதில் வைத்து இந்த தேர்தலில் நல்ல முடிவை எடுக்க வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தமிழகத்தை காப்போம்.